வணக்கம்ங்க. நம்ம உடலுக்கு பலவிதமான ஆரோக்கியத்தை அள்ளி தரக்கூடிய கொய்யாக்காய். கொய்யாக்காயை வச்சு ஒரு சுவையான ரெசிபி செய்ய போகிறோம். இதை நீங்கள் 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் வச்சு பயன்படுத்தலாம். தாராளமாக ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் சைட் டிஷ் ரெசிப்பாகவும் எடுத்துக்கலாம். இதற்கு நாம் கொஞ்சம் காய் வெட்டாக இருக்கிற கொய்யாக்காவை தான் பயன்படுத்த போகிறோம். பழமாக இருக்கிறத நம்ம பயன்படுத்த போகிறதில்ல. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், கொய்யாக்காய் நம்மளுடைய இதயத்திற்கு பாதுகாப்பு கொடுக்குது, இரத்த சர்க்கரை அளவை மெயின்டைன் பண்ணுது, அதே போல் பற்களுக்கும் ஈறுகளுக்கும் ஆரோக்கியத்தை அள்ளித்தருது. பொட்டாசியம், கால்சியம் இதெல்லாம் நிறைந்த ஒரு பழம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நார்ச்சத்து அதிகம், மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் தடுக்கும், ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்குது, இரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மாதிரி கொய்யாக்காவை நம்ம எப்போவுமே சும்மா சாப்பிட்றோம், இல்லைனா கொஞ்சம் காரம் உப்பு வச்சு சேர்த்து சாப்பிட்றோம். இப்படியெல்லாம் நம்மளுக்கு கொய்யாக்காயை சாப்பிட பிடிக்கும். அதனால் கொய்யாக்காவை முடிஞ்ச வரைக்கும் பகலில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இதையே நம்ம கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்ற மாதிரி செய்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப காயாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் பழமாக இருக்கக்கூடாது. செங்காயாக இருக்கிற மாதிரி கொய்யாக்காய் எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் காய் வெட்டாக இருக்கணும். இதை நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே இருக்கிற விதைகளை கண்டிப்பாக எடுத்துடணும். நிறைய பேருக்கு இந்த கொய்யாக்காய் விதைகளை மெல்ல முடியாது. அதனால் விதைகளை நாம் அப்புறப்படுத்திடலாம். ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் எடுத்திங்கனாலே நல்லா அந்த விதைகள் எல்லாம் வந்துடும். ரொம்ப காயாக இருந்துச்சுன்னா நீங்கள் கட் பண்ணிவிட்டு கூட நடுவில் அந்த விதைகளை நறுக்கி எடுத்துக்கிட்டே வரலாம். இப்போ நான் இந்த மாதிரி இந்த கொய்யாக்காவை நீல வாக்கில் நறுக்கிக்க போகிறேன். நீங்கள் பொடிசாக நறுக்கணுன்னா பொடிசாக நறுக்கிக்கலாம். நான் சும்மாவும் சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அப்படின்றதுனால நான் நீல வாக்கில் நறுக்கி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் இதை நறுக்கி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த வடிவத்தை நறுக்கி எடுத்துக்கலாம். கொய்யாக்காய் தினசரி நம்மளுடைய டயட்டில் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லா பழங்களை காட்டிலும் தினசரி ஒரு கொய்யாக்காவை நம்ம எடுத்துக்கலாம். நம்ம தினமுமே ஒரே மாதிரி ஒரு காயை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோன்னா கொஞ்சம் போர் அடிக்குது. அதையே கொஞ்சம் சாதத்து கூட வச்சு சாப்பிட்லான்னு தோணும் நமக்கு. அப்போ அதற்கான ஒரு வழிமுறை தான் இன்றைக்கி நாம் செய்ய போகிற இந்த கொய்யாக்காய் சமையல். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நீள நீளமாக நான் நறுக்கி எடுத்துக்கிட்டேன். எனக்கு ஒரு 1.5 கப் அளவுக்கு வந்துச்சு. நீங்கள் மெஷரிங் கப் அளவு பார்த்தீங்கன்னா 1.5 கப் அளவுக்கு வந்துச்சு. இதில் கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாது. கொய்யாக்காவை நல்லா அலசி தண்ணியெல்லாம் தொடச்சிட்டு தான் அதுக்கப்புறமா நறுக்கணும். கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இருக்கக்கூடாது. இந்த கொய்யாக்காய் கொஞ்சம் கூட இந்த வளவளன்னு இருக்கிறது, அழுந்துறது, பழமாக இருக்கிறது அப்படியும் இருக்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி நெத்தாக இருக்கணும் காய். இதுதான் பக்குவமாக இருக்கும். இப்போ நான் ஒரு கடாயில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன். அதாவது ஸ்டீம் பண்ண போகிறோம். இந்த நறுக்கின கொய்யாக்காய்களை ஸ்டீம் பண்ண போகிறோம். நீங்கள் ஒரு இட்லி பாத்திரத்துலேயோ இதுலனாலும் இந்த மாதிரி தண்ணி கொதிக்க வச்சு அந்த தட்டு மேலே இந்த கொய்யாக்காய்களை வச்சுட்டு கரெக்டாக ஒரு 4 நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணிங்கன்னா போதும். ரொம்ப நேரம் நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா குழஞ்ச மாதிரி ஆகிடும், அப்புறம் நல்லா இருக்காது. அதனால் ஒரு 4 நிமிஷம், 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு அந்த ஹை ஃப்ளேமில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுக்கணும். நான் சரியாக ஒரு 4 நிமிஷம் விட்டேன். அவ்வளோதாங்க. மூடி போட்டு ஒரு 4 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம அப்படியே பச்சை நிறமாக வச்சோம் இல்லையா, இப்போ பாருங்கள் அதோடைய நிறம் லைட்டாக அப்படியே மாறி இருக்குது, அதாவது அவிஞ்சு இருக்குது. ஆனால் இது என்னென்னா குழையக்கூடாது. கையில் எடுத்து நம்ம நசுங்கெல்லாம் கூடாது. அந்த நிறம் மட்டும் லைட்டாக மாறி இருக்கணும். இதெல்லாம் அந்த நீர்ச்சத்து இல்லாமல் நல்லா ட்ரை ஆக்கிடுங்க. ஒரு அரை மணி நேரம் அப்படியே தட்டில் உணர்த்தி விட்டுருங்க. அதோடைய அந்த சலசலப்பு தன்மை எல்லாமே போயிடும். நம்ம கையில் தொட்டால் ஈரம் இருக்கக்கூடாது கொஞ்சம் கூட. அந்த அளவுக்கு இதை நம்ம உணர விடணும். ஈரத்தன்மையோடு இருந்துக்கிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம ப்ரொசீட் பண்ணக்கூடாது. பாருங்கள், கையில் எடுத்தால் கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது. இதே மாதிரி நெத்தாகவே இருக்கணும். இப்போ ஒரு வாணலி சூடு பண்ணிவிட்டு ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதுக்கு நல்லெண்ணெய் தான் இல்லைங்க, நீங்கள் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் என்ன சமையல் எண்ணெய் பயன்படுத்துகிறீங்களோ அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் ப்ரிஃபர் பண்ணுறது நல்லெண்ணெய் தான் மோஸ்ட்டாக. ஸோ நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ரொம்ப எண்ணெய் சூடாகிடக்கூடாது. மீடியம் ஹாட் எண்ணெய் மிதமான சூடு வந்த உடனே நீங்கள் இந்த கொய்யாக்காய்களை போட்டு அப்படியே கொஞ்சம் அது நிறம் மாறாமல் வறுத்து எடுக்கணும். ஏன்னா அதில் இருக்கிற அந்த நீர்த்தன்மையை நாம் எடுக்கிறோம். ஏன்னா நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம் இல்லையா ஒரு 2 மாதம் வரைக்கும். அதனால் அதில் இருக்கிற அந்த நீர்த்தன்மையை எடுக்கிறதுக்காக தான் இப்படி நம்ம ஃப்ரை பண்ணுறோம். நான் 2 பேட்சாக ஃப்ரை பண்ணுறேன். இப்போ அடுத்த பேட்ச் நம்ம போடும்போது அது கூட நாம் இன்னொரு பொருளையும் சேர்க்க போகிறோம். பாருங்கள், இதோட நிறம் மாறக்கூடாது. எண்ணெயும் இதில் பிடிக்காதுங்க நமக்கு. அது சும்மா அப்படி ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் நல்லா அதே போல் பரட்டி எடுத்துட்டால் போதும். வேறு ஒன்றும் தேவையில்லை. அதிக நேரம்லாம் அதை போட்டு ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பாருங்கள், எண்ணெய் அப்படியே தான் இருக்கும். இது எண்ணெய் குடிக்காது. இப்போ மிச்சம் இருக்கிற கொய்யாக்காய்களையும் நான் அதே மாதிரி ஆட் பண்ணிடுறேன்.
இப்போ இது கூட நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறேன். ஸோ இதை நம்ம சாப்பிடும்போது அந்த பூண்டும் சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப சுவையாக இருக்கும். பூண்டு வேண்டான்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கொய்யாக்கா கூடயே அந்த பூண்டையுமே சேர்த்து வறுத்து எடுத்து வச்சிடலாம். பூண்டு ரொம்ப நிறம் மாறிடக்கூடாது. அதோடைய வாசனை மாறிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அதே தன்மை தான் இருக்கணும். பாருங்கள், அதோடைய நிறம் மாறாமல் அப்படியே நம்ம வறுத்து எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஊற்றின எண்ணெய் அதே மாதிரி தான் இருக்குது. இதில் கூடுதலாக எண்ணெய் எதுவுமே இப்போ சேர்க்க வேண்டாம். இப்போ இந்த சூட்லேயே நம்ம கடுகு சேர்த்துட்றோம். 1 ஸ்பூன் அளவு கடுகு, நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனியா மல்லி விதை தட்டி சேர்க்குறேன். நல்லா வாசமாக இருக்கும். அதே போல் இஞ்சி பொடிசாக நறுக்கிட்டு இஞ்சி சேர்க்குறேன். இஞ்சி பூண்டையும் ஒரே டைமில் போட்டு வதக்கிறத விட இது மாதிரி ஒரு ஸ்டெப்பில் சேர்க்கும் போது அதோடைய 2 கம்பைன் பண்ண வாசனை நமக்கு வராது. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். இந்த கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிடட்டும். அந்த எண்ணெயிலேயே இந்த எண்ணெயில் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் நாம் ஸ்டவ் அணைச்சிடணும். இதுக்கு மேலே ஸ்டவ் ஆனில் இருக்கக்கூடாது. இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வை அணைச்சிட்டு இதுக்கு மேலே தான் நாம் மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறோம். நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது காரமாக சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வெறும் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துருங்க. அதுக்கப்புறமா நான் ஊறுகாய் பொடி, அதாவது ஒரு ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் வெந்தயம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இடித்து வச்சது, அதில் சும்மா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே இப்போ இந்த கொய்யாக்காய் கூட சேரும்போது அது ஊற அது ஒரு சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. இது எல்லாமே நாம் எப்போ சேர்க்குறோம்? ஸ்டவ்வை அணைச்சிட்டு அந்த எண்ணெயோட சூட்டில் சேர்க்குறோம். அப்போ தான் இந்த மிளகாய்த்தூளில் நிறம் மாறாமல் சுவையும் மாறாமல் இருக்கும். நீங்கள் அந்த சூட்டோடு சேர்த்துட்டிங்கன்னா கரிஞ்சிரும், டேஸ்ட் நல்லா இருக்காது. அவ்வளோதாங்க. இப்போ இந்த எண்ணெயை இறக்கி வச்சு நல்லா ஆற விட்டுறணும். சூட்டோடு சேர்க்கக்கூடாது, நல்லா ஆற விட்டுறணும். நல்லா ஆறின பிறகு நாம் வறுத்து எடுத்து வச்சுருக்கிற அந்த கொய்யாக்கா அதுவுமே நல்லா ஆறி இருக்கும். எல்லாமே கூலானதுக்கு அப்புறமா தான் மிக்ஸ் பண்ணணும் ஒன்றோட ஒன்று. அது சூடாக இருக்கும் போதே மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதோட ஷெல்ஃப் லைஃப் குறைஞ்சிரும். எல்லாமே நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணால் நம்ம அது ஷெல்ஃப் லைஃப் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சு சாப்பிடலாம். அவ்வளோதாங்க நம்மளுடைய கொய்யாக்காய் ஊறுகாய். நீங்கள் கோவா பிக்கிள் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சாதாரணமாக ஒரு உப்பு மிளகாய் தூள் வச்சு சாப்பிடுவோம். அதை விட இப்போ இதில் நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருளுமே ஒரு செரிமானத்திற்கு நல்ல பயன் தரக்கூடிய ஒரு பொருள் தான். பெருங்காயமாக இருக்கட்டும், கடுகு வெந்தய பொடியாக இருக்கட்டும், இல்லை ஒரு காஷ்மீரி மிளகாய் தூளாக இருக்கட்டும், பெருங்காயத்தூள் எல்லாமே. நல்லெண்ணெய் அதை சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல மனம் கொடுக்கும். இதை நம்ம போர் அடிக்கிற நேரம் ஸ்நாக்ஸாக சாப்பிடலாம், இல்லை சாதத்து கூட சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிடலாம். செய்து பாருங்கள். உங்களுக்கு இந்த கொய்யாக்கா ஊறுகாய் பிடிச்சிருந்தா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ஹைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஹைப்பிங் பாயிண்ட் கொடுங்க. நன்றி.